சென்னை யாத்ரா வாடிக்கையாளர்களுக்கு அன்பு வணக்கம். அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள மாதா காமாக்யா தேவி சுற்றுலா கடந்த 19/7/2026 அன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு 13 நாட்கள் சிறப்பாக நடந்து முடிந்தது. வடகிழக்கு மாநிலங்களை கவரும் வகையில் பூரி ஜெகநாத், கல்கத்தா, அஸ்ஸாம் காமாக்யா தேவி ஆகிய இடங்களுடன் இயற்கையான ஒரு சுற்றுலா இந்த நடந்து முடிந்தது. அந்த யாத்திரையில் நமது சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்த இடங்கள், ஆன்மீக தரிசனம் செய்த கோயில்கள், பயணத்தில் நடைபெற்ற அரிய நிகழ்ச்சிகள், பர்த்டே மற்றும் திருமண நாள் கொண்டாட்டங்கள் என இந்த சுற்றுலா பயணிகள் அனைவரையும் வெகுவாக வியப்பில் ஆழ்த்தியது. அதிலிருந்து சில காட்சிகளை இந்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த சுற்றுலாவில் மொத்தம் 40 பயணிகள் பங்கேற்று மிகுந்த உற்சாகமாகவும் களைப்பில்லாமலும் அனைத்து இடங்களையும் கண்டுகளித்தனர். முதலில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு புவனேஸ்வர் 3ஆம் வகுப்பு ஏசி ரயிலில் சென்றடைந்தனர். இந்த சுற்றுலாவில் மொத்தம் 3 ஏசி ரயில்கள், 3 வந்தே பாரத் ரயில்கள் என மொத்தம் 6 ரயில்களில் சொகுசாக ஏசி ரயில் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. அனைவரையும் இது மிகவும் கவர்ந்தது. சாதாரண பட்ஜெட் கட்டணத்தில் மிகவும் லக்ஸரியாக இந்த பயணம் நடைபெற்றது. தங்கும் இடங்களும் மிகவும் தேர்வு செய்யப்பட்ட வசதிகள் நிறைந்த இடமாக அமைந்திருந்தது. தென்னிந்திய சைவ உணவு காலை, மாலை, மதியம் என 3 வேளையும் சுட சுட உணவு வழங்கப்பட்டது. இந்த சுற்றுலாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற 17 இடங்களை, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கவர் செய்து இருக்கிறோம். 1. புவனேஸ்வர் லிங்கராஜா டெம்பிள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கராஜா டெம்பிள் இது மிகவும் பிரசித்தி வாய்ந்தது. கோனார்க் சன் டெம்பிள், இது சூரியனார் கோயில். மத்திய அரசினுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில்களில் இது ஒரு கோயில். பூரி ஜெகநாத், இதுதான் இப்பொழுது ரத யாத்திரை நடந்து கொண்டு இருக்கிறது. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த ரத யாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த பூரி ஜெகநாத் ரதமானது குண்டிச்சா டெம்பிள் என்ற இடம் வரைக்கும் போகும். அங்கே போயிட்டு ஒரு 7 நாள் தங்கி இருந்துட்டு மறுபடியும் திரும்பி வரும். இதுதான் இந்த ரத யாத்திரையுடைய சிறப்பு. இந்த குண்டிச்சா டெம்பிள் வரைக்கும் அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே யார் ஒன்றாலும் அந்த இதில் போய்ட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அதுதான் இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சொல்லியிருக்கோம். 5வதாக பூரி பீச், இது ஒரு கண்கொள்ளா காட்சி. இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு இடம். பலதரப்பட்ட மக்கள், இந்தியாவில் உள்ள வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த பீச்சுக்கு வருவாங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடம். சமுத்திர ஆர்த்தி பார்க்குறோம். தியோகர் பாபா வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம். வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம், இந்த ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக சொல்கிறாங்க. அந்த ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணுறோம். 8வதாக கல்கத்தா காளி. கல்கத்தா காளி கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு பிரசித்தி பெற்ற இந்த கல்கத்தா காளி ஒரு விசேஷமான கோவில். ஊர் ஃபுல்லாக இதுக்கு விழா எடுத்து கொண்டாடுவாங்க ஆயுத பூஜை டைமில். அடுத்தது பெல்லூர் மத் கோயில். அங்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விசேஷமான இடம்தான். விக்டோரியா மெமோரியல் ஹால், இதையும் நம்ம பார்க்குறோம். 11வது தக்ஷேஸ்வர் காளி, அந்த கோயிலை பார்க்குறோம். அவுரா பிரிட்ஜ் 12. 13 இம்பார்ட்டண்ட்டாக காமாக்யா டெம்பிள் சக்தி பீடம். இந்த காமாக்யா 51 சக்தி பீடத்தில் ஒன்று. இது அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது. பிரம்மபுத்திரா நதிக்கரையில் இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு இது சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த காமாக்யா தேவி இருக்கிறாங்க. அந்த கருவறை, ஒரு பெண்ணுடைய கருவறையிலிருந்து தான் குழந்தை உருவாகுது. அந்த இடம் அந்த உறுப்பு, அந்த யோனி இங்கே வீழ்ந்ததால் இந்த இடம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இடமாக இவங்க கருதுகிறாங்க. இந்த காமாக்யா கோயில் நாம் சொல்கிறத விட நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னாக்கா
நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அங்கே தெரிய வரும். அதுதான் ஒரு மிகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தரிசனமாக இருக்கும். அதன் பிறகு 14வதாக பிரம்மபுத்திரா ரிவர் போட்டிங். இது அந்த இதில் போட்டிங் போகிறது. உமானந்தா சிவா டெம்பிள் 15வதாக பார்க்குறோம். 16வது நவக்கிரகா டெம்பிள், அதையும் பார்க்குறோம். 17வது உக்ரதாரா டெம்பிள். இந்த 17 இடங்கள் ஒரு முக்கியமான இடங்கள். இந்த சுற்றுலாவில் ஆன்மீக கோயில்கள் தரிசனம், வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா இடங்கள் பார்த்து மகிழ்தல், இவற்றோடு அந்த ஊர் மார்க்கெட்டிங் சுற்றி பார்த்தல், பர்ச்சேஸ் செய்தல், தங்கும் இடங்களில் பிறந்த நாள் விழா மற்றும் திருமண நாள் விழாக்கள் என கொண்டாடி மகிழும் காட்சிகள். வடகிழக்கு மாநிலங்களுக்கான எங்களது முதல் சுற்றுலா மிகவும் லக்ஸரியாகவும் சாதாரண கட்டணத்திலும் அமைந்தது. அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. இந்த சுற்றுலா நிறுவனமானது சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 16 ஆண்டுகளாக மிக குறைந்த கட்டணத்தில் லக்ஸரி சுற்றுலாவினை நடத்தி வருகிறது. இதனுடைய நிரந்தர வாடிக்கையாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆதரவு அளித்து வருகின்றனர். இந்நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்படும் சுற்றுலாக்கள் குறித்து விவரம் பெற கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டும் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் என்ற யூடியூப் சேனலிலும் தெரிந்து கொள்ளலாம். ஓம் நமச்சிவாய.